Hello, folks. Welcome to Chat Point. நான் உங்கள் சிவா and with me. Hemant here. First of all, let us both thank you for making the subscriber count to 1000. என்னையா 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் பெருசா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு யோசிக்காதீங்க. இந்த சேனல் ஆரம்பிச்ச காலத்துல வெறும் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கே சந்தோஷப்பட்டவங்க தான் நாங்க. இந்த 1000 எங்களுக்கு பெருசுதான். இதுக்காக நாங்க என்னெல்லாம் விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் மேட் திஸ் ஹேப்பனிங். இப்போ நம்ம கண்டென்ட்க்கு வருவோம். போன வீடியோல நாங்க சொன்ன மாதிரி இந்தியா இங்கிலாண்டை டிஃபீட் பண்ணி T20 வேர்ல்ட் கப் 2024 எடிஷனோட கிராண்ட் ஃபினாலேக்குள்ள கிளாஸியா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. சாதாரண டிஃபீட் இல்லைங்க. 2022 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல ஒரு விக்கெட் எடுக்க முடியாம தோத்து போனதுக்கு இந்த தடவை மெகா ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி வெறும் 103 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் பண்ணி பெரிய இன்னிங்ஸ் டிஃபீட் கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. தட் ரிவெஞ்ச் வாஸ் a bloody sweet revenge. ஸோ இப்போ சவுத் ஆப்பிரிக்கா vs இந்தியா ஃபைனல்ஸோட மேட்ச் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற மணியையும் தட்டிடுங்க. டிங் டிங். செமிஃபைனல்ஸ் 1ல இந்த வேர்ல்ட் கப்பையே ஜெயிச்சு 1983 மாதிரி ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண போகுதுன்னு கேட்ட ஆப்கானிஸ்தான டே தம்பி அந்த சீன்லாம் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு டாமினேட்டிங் வின்ன அவங்களுக்கு அகைன்ஸ்டா சவுத் ஆப்பிரிக்கா பதிவு பண்ணி முதல் டீமா ஃபைனல்ஸ்குள்ள போயிட்டாங்க. அடுத்த மேட்ச் என்ன ஆகுமோ எப்படி போகுமோன்னு கொஞ்சம் பீதியில இருந்தோம். பட் அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி ஹிட்டுனா அன்கோ கிட்ட இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோங்க. இந்த மேட்சை நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு கேப்டன் ரோஹித் சர்மா அவரோட பேட்டிங்கால ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. செமிஃபைனலுக்கான மொமெண்டமை ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்ச்லயே செட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனா அவர் கூட ஓபன் பண்ற கோலி இன்னும் ஆப்போசிட்டா தான் ஆடிட்டு இருக்காரு. ஒரு 6 அடிச்சு அடடா செட் ஆயிட்டாரு இனி தெரிக்க போகுதுன்னு நினைக்கிற டைம்ல டாப்லி கிட்ட போல்ட் ஆயிட்டாரு. அவரோட இன்டென்ட் ஓகேவா தான் இருக்கு, பட் ஃபார்ம் தான் ஐசியூல அட்மிட் பண்ற மாதிரி இருக்கு. அவர் அடிக்காமலே ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். அதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. அவர் பெரிய ஸ்கோர் பண்ணலன்னு இன்னொரு பக்கம் வருத்தமா தாங்க இருக்கு. அது இந்த ஃபைனல்ஸ்ல மாறினா ரொம்ப நல்லா இருக்கும். வீக்கே போனா என்ன, 1 டவுன்ல நான் இருக்கேன்னு பண்ட் ஹோப்ஸ் கொடுக்குறாரு. பெரிய மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு சொன்ன ஸ்கை ரீரைட் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. ஐபிஎல்லால எக்கச்சக்க ஹேட்ரட ஏர்ன் பண்ண ஹார்திக் பாண்டியா பிச்சில் பவுலர்ஸை தாண்டியா ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. டூபே ஸ்லோ ஸ்டார்ட் கொடுத்தாலும் என் ரேஞ்சில் இருந்தா அடிப்பேன்னு ஆடுறாரு. அக்ஷரும் ஜட்டுவும் இம்பார்ட்டன்ட் டைம்ல வந்து குரூசியல் ரன்ஸ் அடிச்சு டீமை கரை சேர்த்துட்டு இருக்காங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங்ல இதே அளவுக்கு ஹோப்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. டிகாக் சூப்பர் 8ஸ்ல 2 மேட்ச்ல நல்லா அடிச்சிருக்காரு. ரீசா ஹென்ட்ரிக்ஸும் கேப்டன் எய்டன் மார்க்கரமும் ஏதோ ஒரு மேட்ச்ல பேட்ல நல்லா பால் பட்டிருக்கு. கிளாஸனும் கொஞ்சம் அவரோட ஆஸ் யூசுவல் ஆட்டத்தை காட்டாம இருந்திருக்காரு. எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனா ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் மட்டும் தான் ப்ராமிசிங்கா தெரியுறாங்க. அதுவும் டேவிட் மில்லர்லாம் பிக் மேட்ச் பிளேயருங்க. கிளட்ச் பிளேயர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கானே சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்ல அவங்க போலிங்கால தான் சவுத் ஆப்பிரிக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஆடின 8 மேட்ச்ல 7 மேட்ச் ரொம்ப க்ளோஸ். அதுல பேட்ஸ்மேனை விட போலர்ஸ்க்கு தான் பங்கு ஜாஸ்தினே சொல்லலாம். அந்த ஈஸி வின் செமிஃபைனல்ஸ்ல ஆப்கான்ஸ்க்கு அகைன்ஸ்டா தான் வந்தது. அதையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பவுலர்ஸ் தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க. மார்க்கோ யான்சன், ககிசோ ரபாடா, ஆண்ட்ரிக் நாக்கியன்னு கான்ஸ்டன்ட் பேஸ் ட்ரையோவும் டீசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. அது கூட தப்ரே ஷம்சி மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. சப்போர்ட்டிங்கா கேஷவ் மகாராஜும் நல்லா போட்டுட்டு இருக்காரு. தேவைப்பட்டா கை சுத்தி போட கேப்டன் எய்டன் மார்க்ராமுமே இருக்காரு. அப்போ இந்தியா கிட்ட அவ்வளவு நல்ல பவுலர்ஸ் இல்லையான்னு மட்டும் கேட்காதீங்க. நம்ம கிட்டயும் படைகள் இருக்கு, நம்மளாலையும் திருப்பி அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. பவுலிங் வில் வின் யூ த டோர்னமெண்ட் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி இந்தியன் பவுலிங் யூனிட் அமைஞ்சிருக்கு. பவர் பிளேல ஹர்ஷதீப் ஓபன் பண்ண, பும்ரா அவரை ஃபாலோ பண்ண, பின்னாடியே குல்தீப், ஜட்டு அண்ட் அக்சர்னு எல்லாரும் சேர்ந்த ஆப்போனன்ட்ஸ் பெவிலியனுக்கு பண்டல் பண்ணன்னு ஒரே கூத்தா இருந்திருக்குங்க. அத்தனை பேருக்கும் உறுதுணையா ஹர்திக் பாண்டியாவும் பவுலிங்ல பக்காவா போட்டு காமிச்சிட்டு இருக்காரு. பவுலிங் வைஸ் பார்த்தா 2 டீமும் வெயிட்டா தாங்க தெரியுது. வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசமா இருக்கிற பிளேயர்ஸ் தான் கீ பிளேயர்ஸ். இந்த ஃபைனல்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவோட கீ பிளேயரா நாங்க பாக்குறது ககிசோ ரபாடா. நம்ம கிட்ட பும்ரா இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட ரபாடா பவர் பிளேலயும் விக்கெட் எடுப்பார், மிடில் ஓவர்ஸ்லயும் போட்டு பிரேக் த்ரூ கொடுப்பார், டெத்லயும் போட்டு கண்டெயின் பண்ணுவார். இந்தியன் ஓபனர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்காரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்காக்கு இந்த மேட்ச் பாசிட்டிவா போகணும்னா அதுக்கு ரபாடா நல்லா பண்ணணும். இந்தியாவுக்கு கீ பிளேயரா இருக்க போறது ரோஹித் சர்மா, தி கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். கஷ்டமான பிச்சஸ்ல எப்படி ஆடணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பவர் பிளேல அட்டாக் பண்ணி மொமெண்டம இந்தியன் டீம் பக்கம் எடுத்துட்டு வந்து பின்னால வர பேட்ஸ்மேனுக்கு ரன்ஸ் அடிக்கிறதுக்கு ஈஸியா ஆக்கிடுறாருங்க. ஆஸ்திரேலியா கூடவும் இங்கிலாந்து கூடவும் அதே தான் பண்ணாரு. அதை நம்ம பார்த்தோம். இந்த ஃபைனல்ஸ் கென்சிங்டன் ஓவல் பார்படோஸ்ல தான் நடக்குது. இங்க ஸ்பின் சப்போர்ட்னும் சொல்ல முடியாது, பேஸ் அசிஸ்ட்னும் சொல்ல முடியாது, பேட்டிங் ட்ராக்னும் சொல்ல முடியாது.
எல்லாமே ஈக்குவல் லெவல்ல இருக்கும். பிச்சில் கொஞ்சம் ஸ்பாஞ்சி பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆவரேஜா 175 to 190 வர ஸ்கோர்ல வருங்க. டாஸ் ஜெயிக்கிற டீம் பேட்டிங் சூஸ் பண்ணி பிக் ஸ்கோர் போர்ட்ல போட்டு ஆப்போனன்ட்ஸை பிரஷர் பண்ணணும். லெவல்ஸ் பொறுத்தவரை இந்தியன் டீம் அப்கோர்ஸ் நோ சேஞ்சஸ் தான். பிச்ல பவுன்ஸ் இருக்குன்ற ரீசனுக்காக சிராஜ் ஆட வைக்கலாமான்னு யோசிச்சா ஆட வைக்க ஆசையா தான் இருக்கு. ஆனா அவருக்கு பதிலா பெஞ்ச் பண்ணதாங்க ஆள் இல்ல. யசஸ்வி ஜெய்ஸ்வால், யுஸ்வேந்திர சகல், சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்லயே அவங்க பெஞ்ச் தான் பண்ண போறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் போன மேட்ச் ஆடின மாதிரி 2 spinners plus 3 paces காம்போல அன்சேஞ்சா தான் போவாங்க. பேட்மேனுக்கு இடம் இருக்குமான்னு யோசிச்சோம். பட் அதுக்கு யார உட்கார வைப்பாங்க தெரியாது. ரெண்டு டீமுக்கும் ஸ்ட்ரகிளா இருக்க போறது எதுனா சவுத் ஆப்பிரிக்காக்கு சேஸ் தான் கொஞ்சம் கேஸா இருந்திருக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல குவிண்டன் டீகாக் விக்கெட் தான் ரொம்ப ரொம்ப குரூசியலா இருந்திருக்கு. அதை மட்டும் கலட்டிட்டா ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸா அவங்களோட பேட்டிங் லைனப்ல இருந்து கலட்டிடலாங்க. அப்படிதான் இவ்வளவு நாளா ஆடி இருக்காங்க. இந்தியாவுக்கு ஸ்ட்ரகிள்னு பார்த்தா ஒண்ணுதாங்க. லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, பிக் ஸ்கோர் அடிச்சும் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, லோ ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்க இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணவே இல்லை. அந்த சிச்சுவேஷன்ல லோயர் ஆர்டர் டெஸ்ட் செய்யப்படவே இல்லை. அது மட்டும் தான் கன்சர்னா இருக்கு. மற்றபடி ஆல் ஓகே. பவுன்சி பிச்சில் ஆஸ்திரேலியாவையும் அடிச்சுட்டாங்க, லோ ஆகிற பிச்சில் இங்கிலாண்டையும் அடிச்சிருக்காங்க. கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. எந்த பிச்சில் எப்படி ஆடணும்னு டெம்ப்ளேட் போட்டு வச்ச மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ சேஸ் வந்தாலும் நல்லபடியா பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஒரு டீம் 32 வருஷமா டிராஃபி ஜெயிக்க கஷ்டப்பட்டு கிட்ட வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் கோட்டை விட்டுருக்காங்க. இன்னொரு டீம் ஐசிசி டிராஃபி அடிச்சு 11 வருஷம் ஆகி பாஸ்ட் டிகேட்ல 9 நாக் அவுட்ல தோத்து சோக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேர்ல யாரு ஜெயிச்சாலும் நியூட்ரல் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா இது மாதிரியான ஒகேஷன்ஸ் எப்பவுமே பார்க்க கிடைக்காது. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்ற மாதிரி தான் அமையும். அதையும் மீறி நாங்க இதுக்கு வின்னிங் பெர்சன்டேஜ் சொல்லணும்னா இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்கிறதா எங்களுக்கு தோணுது. சோ இந்தியாவுக்கு 60%, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 40% சொல்லுவோம். சவுத் ஆப்பிரிக்கா 8 out of 8 ஜெயிச்சு ஃபைனல் வந்திருக்காங்க. இந்தியா 7 out of 7 ஜெயிச்சு ஃபைனல் வந்திருக்காங்க. 2 most deserving nations to be in finalsனு சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா அவங்களோட ஜெனரேஷனல் ட்ரீம் நினைவான ஒரு ஃபீல். இந்தியா ஜெயிச்சா ஷோக்கர்ஸ் முடிஞ்சு போன ஃபீல். ரோஹித் அண்ட் விராட் கையில டிராஃபி பார்க்க போற அந்த ஃபீல்னு எல்லாமே இருக்கும். ஆஸ் அ இந்தியன் ஃபேன் நான் ஃபீல் பண்றது என்னன்னா, லாஸ்ட் இயர் அகமதாபாத் ஃபைனல்ஸ்ல இதே மாதிரி அன்பீட்டபிளா போய் இம்பார்ட்டன்ட் டேல லூஸ் பண்ணி ஆறாத வடுவ மனசுல உருவாக்கிக்கிட்டோம். அதை முழுசா மறக்க முடியாதுனாலும் அட்லீஸ்ட் அதுக்கு மருந்து போடுற விதமாவது இந்த டிராஃபி இருக்கும்னு நினைக்கிறேன். A decade of choking and bad cricket at important டேக்கு அப்புறமும் இந்தியாவை நம்பி என் மென்டல் பீஸை நான் பெட் பண்றேன். இந்த தடவை அந்த கர்ஸை நிச்சயமா உடைச்சு நம்மள ஹாப்பி பண்ணுவாங்கன்னு நம்பி சப்போர்ட் பண்ணுவோம். இதோட அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டேக் ஆஃப் வாங்கிக்கிறது நான் உங்கள் சிவா and with me ஹேமந்த். நன்றி, வணக்கம். Stay connected with us.